அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடைபெற்றது. அந்த ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொள்வதற்காண்டி சஃபில் நின்றேன். அந்த பள்ளிவாசலில் அந்த ஜனாசா தொழுகையில் எந்த அளவுக்கு மக்கள் கலந்து கொள்கிறார்களோ அதே அளவுக்குண்டான அந்த கூட்டம் பள்ளிவாசலுக்கு வெளியில் ஜனாசா தொழுகை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அவர்கள் தான் என்று எனக்கு என்ன தோன்றியது. ஏன் தெரியுமா? எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் ஒரு ஜனாசாவில் கலந்து தொழுகையில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு கிராத்து நன்மை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு அந்த தொழுகையில் கலந்து அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த காலங்கள் வரை யார் அந்த இடத்துல கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத்து நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்கள் கேட்டாங்க, கீராத்துனா என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் 2 பெரிய மலைகள் அளவு உண்டான நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையிலே வெளியில் வேடிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் நஷ்டவாளிகளாக மட்டுமல்லாமல் அவர்களால் அந்த ஜனாசாவுக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது, அவர்களுக்கும் எந்த புண்ணியம் கிடையாது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். நாமும் சிந்திப்போம்.